அந்த உரிமையா கேட்கிற அன்பு இருக்கு இல்லைங்களா, இதுதான். அதனால வந்து கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்துக்கான ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த முறையும் கூலி தான் தமிழ்நாட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 170 கோடி ரூபாய் வசூல். ஓவரால் அந்த 10 நாள் வசூல் அப்படின்னு பார்க்க போனா 9வது நாள் நேத்து வசூல், இன்னைக்கு நாளைக்கு வந்து வீக்கெண்டு. இதுல வந்து ஒரு பெரிய, இன்னைக்கு நானே பார்த்தேன் புக் மை ஷோல ticketnews.comலாம் நிறைய ஸ்கிரீன்ஸ் வந்து ஃபுல். நேற்று 9வது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 580 கோடி அப்படின்னு அறிவிக்கப்படாத ஒரு வசூலை சொல்றாங்க. 2 நாளை முடிஞ்ச பிறகு, இந்த சனி ஞாயிறு முடிஞ்ச பிறகு திங்கட்கிழமை சன் பிக்சர்ஸ் ஒரு அபிஷியலான வசூலை வந்து அவங்க வெளியிடுவாங்க. அப்ப அந்த வசூல் அது தெரிஞ்சு போயிடும். ஒரு அட்டகாசமான வசூல். இன்னும் வேற பெரிய, நான் திரும்பவும் சொன்னதான் வந்து பெரிய படம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாஸ் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி வரப்போகிற மதராசி தான். இடையில எத்தனை படம் வந்தாலும் சரி கூலியை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதே வேளையில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எங்க ஃபேமிலியோட போய் பார்க்கறதாங்க ரஜினி படத்துக்கு எங்களுக்கு பெரிய கொண்டாட்டம். அது ஒன்றும் உண்மைதான். நீங்க ரஜினி மீது 1000 விமர்சனம் வைங்க, எது ஒன்னாலும் பண்ணுங்க. வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குல்ல, அது ரஜினிக்கு ஒரு பெரிய பலங்க. நான் சொல்றது அந்த காலத்துல இருந்தே, நீங்க குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகர்னு மாறும் பொழுது அது டோட்டலா வேற மாதிரி மாறிடும். இன்னைக்கும் அப்படிதான். இன்றைய 2K கிட்ஸுக்கும் பிடித்தமான ஒரு நடிகராக எப்படி இருக்க முடியும்? என்னென்னவோ எதிர்வினை எல்லாம் போட்டு 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 பார்த்தாங்க. இலங்கையில் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 7 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அது பெரிய விஷயம். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் ஓட்டுவாங்க. இங்க பெர்த், சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பன், எங்கெல்லாம் அங்க பார்த்த ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அங்க ஒரு பெரிய கலெக்ஷன். ஹையஸ்ட் ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து லண்டன், பெரிய கலெக்ஷன் மலேசியா, சொல்லவே தேவையில்ல. வந்து கபாலிக்கு பிறகு மலேசியாவில் ரஜினிகாந்துக்கு அப்படி ஒரு ஆடியன்ஸ் வந்து. இங்கெல்லாம் என்னன்னா, இந்த சென்சாரை வந்து ரீசென்சாரா பண்ணி கொடுத்துருக்காங்க வெளிநாடுகளில். வந்து அவங்களே கேட்டு ரீசென்சார் ஆக்கி 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து பெற்றோரோடு வந்து படம் பார்க்கலான்ற அளவுக்கு. இந்த தமிழ்நாட்டில் ஏன் அதை பண்ணல? யாருடைய தப்பு? லோகேஷோட தப்பா அல்லது வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனத்துடைய தப்பா? என்னங்க, அரசாங்கத்துடைய ஆர்பரை வந்து தவறா காமிக்கிறதுக்காக தான் ஏ சர்டிபிகேட், அல்லது சேர்ல உட்கார வச்சு சத்யராஜ் பணம் எரிக்கிறாரு அதுக்கு தான் ஏ சர்டிபிகேட்டா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் இருந்தது. நீங்க என்ன அது சொன்னாலும் கூலி ஒரு பிளாக் பஸ்டர். திங்கட்கிழமை அதனுடைய ஒரிஜினல் வசூல், பெரிய வசூல், ஜெயிலரை தாண்டிய ஒரு வசூலா இருக்கும். இந்த இந்த கொஞ்சம் டவுன் ஆகும். திங்கட்கிழமையில இருந்து கண்டிப்பா கொஞ்சம் டவுன் ஆகும். ஆனால் வருகிற இந்த ஒரு வாரம் முழுக்க விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு லீவ் வருது, மறுபடியும் ஆளும். இதுல குறிப்பா என்னன்னா, தெலுங்கானாவில் இந்த படம் பெரிய வரவேற்பு. நம்ம கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். தெலுங்கானா பகுதியில் கடுமையான மழை, இந்த மகாராஷ்டிரா எல்லையை ஒட்டின பகுதியில். அப்ப இந்த காசெல்லாம் வந்து தியேட்டருக்காரங்க வந்து ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட்லாம் வேணாங்க, நீங்க எப்ப தியேட்டர் திறந்து மழைலாம் ஓஞ்ச பிறகு எப்ப கூலியை போடுறீங்களோ அப்ப வந்து படம் பார்க்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி ஒன், இந்த மேஜிக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் மட்டும்தான் நிரூபிக்கப்படும் அப்படின்னு.